தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி பால் மற்றும் பால் பொருட்கள் நிறுவனமான மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் முதல் பொதுப்பங்கு வெளியிடுவது குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இது தொடர்பாக நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்ட மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் முதல் பொதுப்பங்கு வெளியீடு ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்த ஐபிஓவில் ஒரு பங்கின் விலை ரூ.133 முதல் ரூ.140 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் ரூ.1553 கோடி மதிப்பிலான ஐபிஓ வெளியிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் 107 பங்குகளை வாங்கும் வகையிலும் அதற்கு மேல் 107 மடங்கில் வாங்கும் வகையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச விலையான ரூ.140 அடிப்படையாக கொண்டால் ஒரு லாட்டிற்கு ரூ.14,980 முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கான பங்கு ஏலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்த ஐபிஓ மூலம் மில்கி மிஸ்ட் நிறுவனம் சுமார் ரூ.1553 கோடி திரட்ட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பேசிய மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ்குமார், 80,000 விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பால் கொள்முதல் செய்கிறோம். நிறுவனத்திற்கு 2,500 கோடி முதலீடு செய்துள்ளோம். 69% வியாபாரம் என்பது தென்னிந்தியாவில்தான் நடைபெறுகிறது என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னம், விவசாயிகளிடமிருந்து பெற்று விற்பனை செய்வது வரை அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 31% வளர்ச்சியை மில்கி மிஸ்ட் நிறுவனம் பெறுகிறோம் என்று கூறினார். தினமும் சுமார் 15 முதல் 17 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வருகிறோம். நாட்டில் 50% மக்கள் சைவ உணவை சாப்பிடுபவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கான உணவாக பன்னீர் விளங்குகிறது. நாங்கள் தயாரிக்கும் பன்னீரில் 65% பன்னீர் தென்னிந்தியாவில்தான் வியாபாரமாகிறது. முதல் பொதுப்பங்கு வெளியீடு என்பது 3 நாட்கள் வழங்குவதுதான் வழிகாட்டு நெறிமுறை. அதன்படிதான் ஆகஸ்ட் 10, 11, 12 ஆகிய தேதிகளுக்குள் வெளியிட்டோம். உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு மகாராஷ்டிராவில் உள்ள பாராமதி பகுதியில் மாநில அரசிடமிருந்து 50 ஏக்கர் இடம் பெற்றுள்ளோம். நாட்டின் மேற்கு பகுதிகளிலும் எங்களது மார்க்கெட் வளர்ந்து வருகிறது. இன்னும் 3-4 ஆண்டுகளில் அங்கு உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது என்று பேசினார். மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழ்நாட்டில் உருவாகிய நிறுவனம் இன்று இந்தியா முழுவதும் எங்களது பொருட்கள் விற்பனை செய்யும் அளவிற்கு எடுத்து வந்துள்ளோம் என்று பெருமையாக பேசினார்.